ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்றைக்கி எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச கடலை மிட்டாய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடக்கூடிய கடலை மிட்டாய் நம்ம வீட்டிலையே ரொம்ப சுலபமாக பண்ண முடியும். முக்கியமாக இது மற்ற ஸ்வீட் மாதிரி கிடையாது. இது ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபி, ட்ரெடிஷ்னலான ஒரு ஸ்வீட்னு கூட சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லேட் பண்ணாமல் நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கடலை மிட்டாய் பண்ணுறதுக்கு 1 கப் அளவு நிலக்கடலை எடுத்துக்கோங்க. இது வறுக்காத நிலக்கடலை. நீங்கள் வறுத்த நிலக்கடலை கூட யூஸ் பண்ணலாம். எந்த கப்பில் நம்ம கடலை அளந்து எடுக்கிறோமோ அதே கப்பில் வெல்லம் 1 கப் அளவு எடுக்கணும். நீங்கள் மெஷரிங் கப் தான் யூஸ் பண்ணணும் அவசியம் இல்லை. ஏதாவது வீட்டில் இருக்கக்கூடிய கப்போ டம்ளரோ எடுத்து அளந்துக்கோங்க. இப்போ நம்ம பச்சை நிலக்கடலை எடுத்துருக்கிறதுனால ஃபஸ்ட்டு இதை நம்ம நல்லா வறுத்துக்கலாம். நீங்கள் ஆல்ரெடி வறுத்த கடலை எடுக்கிறீங்கன்னா இந்த ப்ராசஸை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு ஒரு கடாய் சூடுபடுத்திட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க கடலையை உள்ளே சேர்த்துட்டு லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா வறுத்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு வறுத்தோன்னா வெளியில் கலர் சேஞ்ச் ஆயிரும் சீக்கிரமாகவே. ஆனால் உள்ளே அந்த பச்சை வாசனை அப்படியே இருக்கும். அந்த கிறிஸ்பினஸ் வரவே வராது. அப்போ நம்ம சிக்கி சாப்பிடும் போதுமே அந்த ஒரு கிறிஸ்பினஸ் இருக்காது. அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு பொறுமையாக வறுத்துக்கோங்க. இடையிடையில் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கிறலாம். ஆனால் மேக்ஸிமம் லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வைக்க பாருங்கள். இப்போ இது ஓரளவுக்கு வறுபட்டிருக்கு. இப்போ இது இன்னும் நல்லா வறுபடட்டும். நம்ம கண்டினியூஸாக இதை இது போல் கலந்து விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் இது எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி கலரில் வெந்து வரும். இல்லைன்னா ஒரு சைடு நல்ல டார்க் கலர்லையும் இன்னொரு சைடு வேகாமல் இருக்க மாதிரியும் இருக்கும். அதனால் இது போல் கலந்துகிட்டே இருங்க. இப்போ பாருங்கள், இது இன்னுமே நல்லா வறுபட்டுருச்சு, முழுமையாக வறுபட்டுருக்கு. இப்போ இதில் இருக்க தோல்லாம் நம்ம நீக்கணும். அதுக்காக இதை ஒரு பிளேட்டில் கொட்டிட்டு நல்லா இதை ஆற வச்சிடலாம். ஆறினதுக்கு அப்புறமா இதோட தோலை நம்ம உரிச்சு எடுத்துடலாம். நீங்களே பாருங்கள், பார்த்தாலே தெரியுது அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது. ஆனால் சூடாக சாப்பிட்டு பார்க்கும்போது கொஞ்சம் கிறிஸ்பினஸ் கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் ஆறுனதுக்கப்புறம் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ இது நல்லா ஆறட்டும். இப்போ இது ஓரளவுக்கு நல்லாவே ஆறிடுச்சு. இதில் இருக்க தோலை நம்ம எடுத்துடலாம். எல்லா கடலையிலையுமே தோல் நீக்கிருங்க. தோலோடு நம்ம சேர்த்தோன்னா கடையில் வாங்குகிற டேஸ்ட் நம்மளுக்கு கிடைக்காது. ஒருவேளை உங்களுக்கு டைம் இல்லைன்னா நீங்கள் தோலோடு சேர்க்கலாம். கடையில் வாங்குகிற அளவுக்கு பெர்ஃபெக்டாக இருக்கணும்னா கண்டிப்பாக தோல் நீக்கி தான் ஆகணும். இப்போ இதே போல் மீதி இருக்க எல்லா கடலைக்கும் தோல் நீக்கி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லா கடலையிலையும் நம்ம தோலை எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிறலாம். ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது. பல்ஸ் மோடில் வச்சு ஒரு 2-3 டைம் திருவினிங்கன்னா போதும், நல்லா கொரகொரப்பாக அரைச்சி வந்துடும். ரொம்ப நைஸாக அரைச்சிட்டோன்னா மாவு மாதிரி பர்ஃபி மாதிரி ஆயிரும். சிக்கி மாதிரி டெக்ஸ்சரில் நம்மளுக்கு கிடைக்காது. இப்போ இதை அரைச்சாச்சு. நீங்களே பாருங்கள் இதோட டெக்ஸ்சர் எப்படி இருக்குன்னு. 1-2 கொஞ்சம் கடலையும் கொஞ்சம் ரொம்ப பொடியான கடலையுமா இருக்குது. இது பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ இது ஒரு உரமாக இருக்கட்டும். நம்ம இதுக்கு பாகு காய்ச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் சூடுபடுத்திக்கோங்க. அதில் 1 கப் அளவு நுணுக்கின வெல்லம் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப தித்திப்பாக இருக்க வேணான்னு நினச்சிங்கன்னா 3/4 கப் அளவு வெல்லம் சேர்த்துக்கிறலாம். நல்லா தித்திப்பாக இருக்கணும்னா 1 கப் சேர்த்தாலே போதும். இப்போ இந்த வெல்லத்தில் தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம். கொஞ்சமாக ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் மட்டும் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதே போல் கலந்துகிட்டே இருக்கும்போது இந்த வெல்லம் தானாக நல்லா உருகி வர ஆரம்பிக்கும். நம்ம தண்ணியே சேர்க்க தேவையில்லை. தண்ணி சேர்த்தோன்னா பாகு வர்றதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அதனால் தண்ணி சேர்க்க வேணாம். இப்போ பாருங்கள், வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சு. வெல்லம் இது போல் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா ஹை ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா கொதிக்க வச்சுட்டே இருங்க. ஆனால் கைவிடாமல் கலந்துகிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். அதே மாதிரி இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நல்ல நயமான வெல்லம் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம அந்த வெல்லத்தை வடிகட்ட போகிறதில்ல. அதனால் நயமான வெல்லமாக யூஸ் பண்ணுங்கள். இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுல, இது இன்னும் நல்லா கொதிச்சு வரணும். அந்த டைமில் நம்ம இதுக்கு பாகு பதம் செக் பண்ணணும். இந்த ரெசிபிக்கு பாகு பதம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ தான் இந்த பீனட் சிக்கி நல்லா மொறுமொறுப்பாக வரும். இல்லைன்னா ரொம்ப சவச்சவன்னு இருக்க மாதிரி இருக்கும். இதில் நான் உங்களுக்கு பாகு பதம் எப்படி கரெக்டாக எடுக்கணும்னு டீட்டெயிலாக காமிச்சிருக்கேன். ஸோ பிகினர்ஸ் கூட ரொம்ப சுலபமாக பண்ணலாம். வீடியோ படி அப்படியே பண்ணுங்கள், கண்டிப்பாக கரெக்டாக வரும். இப்போ இன்னுமே இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு.
நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா திக்காக இருக்குல்ல. இந்த டைமில் ஒரு சின்ன பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி வச்சுட்டு அந்த பாகை விட்டு பாருங்கள். இந்த பாகு வந்து நல்லா எடுக்கிறதுக்கு வரணும், நல்லா உருட்டுறதுக்கும் வரணும். இது லேசாக ஆறட்டும். லேசாக ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம வந்து போட்டு பார்த்தோன்னா டங்குன்னு ஒரு சத்தம் கேட்கணும். இது வந்து டங்கு பாகு பதம்னு சொல்லுவாங்க. இப்போ நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள், அந்த சத்தத்தை நீங்களே பாருங்கள். இந்த மாதிரி சத்தம் கேட்கணும். இது வந்து பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல கடலை, அதை வந்து சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இது நல்லா கலந்துக்கோங்க. இந்த ப்ராசஸ் வந்து நம்ம ரொம்ப வேகமாக பண்ணணும். ஏன்னா வந்து வெல்லம் சீக்கிரமாக கெட்டியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வேகமாக பண்ணணும். நல்லா கலந்ததுக்கப்புறமா ஒரு பட்டர் ஷீட்டில், அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு தட்டு, ட்ரே இது மாதிரி ஏதாவது எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக நெய் இல்லைன்னா எண்ணெய் தடவிட்டு அதில் இதை வந்து கொட்டிடணும். இப்போ பாருங்கள், இது நல்லா கலந்தாச்சு. நான் சொன்னது போல் நம்ம வந்து பட்டர் ஷீட்டில் சேர்த்துடலாம். பட்டர் ஷீட் இல்லாதவங்க பயப்பட தேவையில்லை. நீங்கள் வந்து நார்மலான ஒரு தட்டில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு கூட இந்த மிக்சரை வந்து கொட்டிடலாம். இப்போ நான் வந்து பட்டர் ஷீட்டில் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிக்கிறேன். நீங்கள் ரெசிபி செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு ட்ரே வந்து ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வேலை வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி இதை சேர்த்ததுக்கு அப்புறமா கரண்டியில் ஒட்டி இருக்கிறதெல்லாம் நம்ம வந்து எடுத்து விட்டுறணும். அதுக்கப்புறமா பூரிக்கட்டை இருக்குல்ல, அதில் கொஞ்சமாக நெய் இல்லைன்னா எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு இதை நல்ல ஒரு சப்பாத்தி மாதிரி திரட்டி எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டெப் எல்லாமே இது சூடாக இருக்கும் போதே பண்ணிடணும். இது ஆறிடுச்சுன்னா நம்மளால் திரட்ட முடியாது. அது ஒரு ஷேப்புக்கு வந்து ஃபார்ம் ஆயிரும். சப்பாத்தி அளவுக்கு ரொம்ப ஒல்லியாக திரட்ட தேவையில்லை. கொஞ்சம் தடிமனாக நம்ம சிக்கிலாம் கடையில் வாங்கி சாப்பிட்ருப்போம்ல, கடலை மிட்டாய் சைஸ்க்கு வந்து நீங்கள் தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இது நல்லா திரட்டினதுக்கு அப்புறமா கத்தி வச்சுட்டு இது போல் கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் நீங்கள் இதை கட் பண்ணிக்கலாம். ஆறிடுச்சுன்னா நான் சொன்னது போல் இது கட் பண்ணுறதும் ரொம்ப கஷ்டம். அதனால் முன்னாடியே வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போவே இது நல்லா ஆற ஆரம்பிச்சிருச்சு. நான் வந்து கடைகளில் கிடைக்கும்ல ஸ்கொயர் ஷேப்பில் அதே போல் கட் பண்ணுறேன். இப்போ இதை நல்லா கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இது நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் நம்ம இதை பீசஸ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா ஆறிடுச்சு. ஒரு 10-20 நிமிஷத்துலேயே இது நல்லா ஆறிடும். இப்போ இதை நான் உங்களுக்கு உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள். பார்க்குறதுக்கே எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது, நீங்கள் பார்த்தாலே தெரியும். நல்லா சாப்பிடும்போது நல்ல மொறுமொறுப்பாக ரொம்பவே சுவையாக இருக்கும். இதை நீங்கள் ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணிவிட்டு 1 வாரம் வரைக்கும் கூட வச்சு சாப்பிட்லாம். ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 2 வாரம் வரைக்கும் கூட கெட்டு போகாமல் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ஹெல்த்தியான கடலை மிட்டாய் ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்லேயும் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.